எக்ஸசைஸ் 5.5ல ரெண்டு சம்ஸ் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் சம், இன்னொன்று வந்து ஃபோர்த் சம். பேரபோலா பேஸ்டான சம்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இப்போ போடுறேன் அண்ட் தென் வீல் சி த ஃபோர்த் சம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸு போடணுன்னாலே அந்த கோணிக்கை பற்றி நமக்கு கிளியரான ஐடியா இருக்கணும். சில சம்ஸ் கொஞ்சம் ஒரு வேகாக இருக்க தான் செய்யும். நானே எனக்கு புரியறது. பட் அப்ளிகேஷன் சம்ஸ் இந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்க்ளூட் ஆகிடுச்சுன்னா அப்போ 5 மார்க் செக்ஷனில் இது தான் கேட்பாங்க. இஃப் திஸ் இஸ் இது கம்ப்ளீட்டாக ஒமிட் ஆகிறதுக்கு சான்ஸும் இல்லை. ஏதாவது ஒரு சம் 2 சம் அங்கங்கே தான் ஒமிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளே ஒரு சிலதை ஒமிட் பண்ணி படிக்க போகிறோம். பார்க்கலாம், ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா ஒரு சம்முக்காக நம்ம வந்துட்டு ரொம்ப லெட் சி நம்ம கொஞ்சம் பேரபோலாவோடது மட்டும் இப்போ செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஆஃப்டர் வி கம் டு நோ அபவுட் த போர்ஷன்ஸ், ஒமிட்டட் போர்ஷன்ஸ். இப்போ இதில் சில சம்ஸ் நம்ம நடத்த வேண்டியது இருந்ததுன்னா அப்போ நம்ம நடத்திட்டு படிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம்மில் a bridge has a parabolic arch இப்படி வரைஞ்சிருக்கு. ஆர்ச்னா அப்சைட் டவுனாக இருக்கும் இல்லையா, 10 மீட்டர் ஹை அட் த சென்டர். இப்போ ஆர்ச் வந்து இப்படி அப்சைட் டவுனாக இருக்குது. ஸோ x² = -4ay ஈக்குவேஷனில் உள்ள ஒரு பேரபோலாவாக நம்ம அதை எடுத்திருக்கோம். அண்டு இப்போ ஒரு பேரபோலிக் ஸ்ட்ரக்சர் கட்டணுன்னா பேரபோலாவை இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், நம்ம கட் பண்ணுறோம். பேரபோலான்றது இன்ஃபினிட் வேலைக்கு போகிறது தான். பட் அது நம்ம இப்படி கட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரில் ஓசிங்கிற டிஸ்டன்ஸு 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 30 மீட்டர் வைட் அட் த பாட்டம். அதாவது இந்த பேஸ் 30 மீட்டர், இதுக்கு டயமீட்டர் சொல்லுவாங்க. இது வந்து 30னா இப்போ இந்த சி மிட் பாயிண்ட்டாக வரும் உங்களுக்கு. இது 15 பிகாஸ் ஆஃப் த சிமெட்ரி. அண்ட் ஸோ இது 15 மீட்டர், இது 15 மீட்டர், இது 10 மீட்டர். இது வந்துட்டு திஸ் இஸ் த 4th quadrant. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 15, இது எக்ஸ் கோஆர்டினேட்டு, இது ஒய் கோஆர்டினேட். ஸோ 15 எக்ஸ் பாசிட்டிவ். ஸோ 15, 15ன்றது இவ்வளோ இந்த அகலம் இல்லையா. அண்ட் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 15, -10ன்னா இது -15, -10 3rd quadrant உள்ள டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் உள்ள பாயிண்ட்டு. ஸோ இப்போது x² -4ay அந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன். அதில் நமக்கு தெரியாத குவான்டிட்டி ஏ மட்டும்தான். ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் வந்து கேபிட்டல் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4a என்னன்றது நமக்கு கிடச்சிடும். 4a 45/2 வருது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகுது. x² -45/2y. இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா கிடச்சதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்டுக்கு வேணுனாலும் எக்ஸ் கோஆர்டினேட்டு கொடுத்தா ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம், ஒய் கோஆர்டினேட்டு கொடுத்தா எக்ஸ் கோஆர்டினேட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஆர்ச்? 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து 6 மீட்டர் இப்படி தள்ளி வந்து டின்னு ஒரு பாயிண்ட்டு. சென்டர் ஓ தான் சென்டர்னு சொல்கிறாங்க. ஓலேருந்து டி 6 மீட்டர் தூரத்தில் இருக்குது. 15 மீட்டர் தூரத்தில் வந்தால் கேபிட்டல் ஏக்கு வந்துடும். அப்போ ஹைட்டு 10 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 10 இருக்குது. பட் இங்கே இப்படி போக 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 வந்து 0. இங்கே ஹைட்டு 0 ஆகிடுச்சு இல்லையா. ஆஸ் யூ கோ அவே ஃப்ரம் த சென்டர் த ஹைட் பிகம் 0. அட் த ஃபேக் எண்ட் இட் பிகம் 0. இப்போ நீங்கள் 15 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ஹைட்டு 0, பட் 6 மீட்டர் தான் வந்திருக்கு. ஸோ என்ன ஹைட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டீலேருந்து பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கேன். அது வந்து பேரபோலாவை ஈங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டு 6, இந்த ஒய் கோஆர்டினேட்டு இதோடது நமக்கு என்னன்னு தெரியாது. அதுதானே நமக்கு அது தெரிஞ்சால் போகாது. ஒய் கோஆர்டினேட்டுனா இந்த அகலம், இங்கே ஓலேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியும். நமக்கு இந்த பேரபோலா இங்கே எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு தெரியணும். அதாவது இந்த பேஸிலேருந்து எவ்வளோ தூரத்தில் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மொத்த ஹைட்டிலேருந்து நமக்கு இந்த ஈயோட ஒய் கோஆர்டினேட்டு தெரிஞ்சால் அதை சப்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த ஹைட்டு கிடச்சிடும். பிரிட்ஜோட அந்த ஆர்ச்சோட ஹைட்டு கேட்குறாங்க. இங்கே ஆர்ச்சோட ஹைட்டு 10, இப்படி போக போக ஆர்ச்சோட ஹைட்டு குறைஞ்சிட்டே வரும். எவ்வளோ குறைக்கணுன்றது இது இடி வந்து 10லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் கிடச்சிடும். ஓகே. ஸோ நமக்கு இப்போ வந்து இடி தெரியணும்னா இடிங்கிறது வந்து ஈங்கிற பாயிண்டோடைய ஒய் கோஆர்டினேட். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6 எக்ஸுக்கு 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 6² -45/2 × y1. அதிலேருந்து y1 கண்டுபிடிக்கிறோம். y1 வந்து -8/5, அதாவது -1.6. ஏன் மைனஸ் வருதுன்னா உங்களுக்கு தெரியும், அது 4th quadrant இல்லையா, அதனால மைனஸ் வருது. ஸோ ஆக மொத்தம் நமக்கு டிங்கிற டிஸ்டன்ஸு 1.6ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஹைட் ஆஃப் த ஆர்ச்ன்றது என்னன்னு சொன்னேன், இந்த 10லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் போக மிச்சம், இதுதான் ஹைட் ஆஃப் த
arch here, this distance. So that is 10 minus 1.6, that is 8.4 meter. இப்போ நம்ம ஃபோர்த்து சம் போடலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய சம்முன்னு சொல்லிட்டு ஃபோர்த்து சம்மு போடுறேன். தேர்ட் சம்மு அடுத்த வீடியோவில் வரும். தேர்டு ஃபிஃப்த்து அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். ஸோ an engineer designs a satellite dish with a parabolic cross section. அப்போ இதுதான் சேட்டலைட்டோட அந்த டிஷ்ஷு. இதை வந்து இங்கே கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அந்த டிஷ்ஷு ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அந்த பேரபோலா வந்து ரைட் டேர்ன்டுனால y² = 4ax. நம்மளாக வந்து அதுக்கு ஒரு ஷேப்பு கொடுத்து நம்மளாக தான் பண்ணணும். அவங்க இப்போ டயக்ராமோ அவங்க டைரெக்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இது இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா அதுக்கு வந்து the dish is 5 meter wide at the opening. ஓப்பனிங்னா இது இல்லையா, இதுதானே பேரபோலாவோட மவுத். இந்த ஓப்பனிங்கில் 5 meter wide. ஸோ மேலே 2.5 கீழே 2.5. ஆஸ் யூ நோ இட் இஸ் சிமெட்ரிக். ஸோ 2.5 மீட்டர் தான் இது இந்த ரெண்டு கேப்பு. அண்ட் த ஃபோக்கஸ் இஸ் பிளேஸ்ட் அட் 1.2 மீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஓலேருந்து எஃப் 1.2 மீட்டரில் இருக்குது. இப்போது இப்படி வரையும் போது ஓபின்றது ஃபோக்கல் டிஸ்டன்ஸு கிடையாது. சம்டைம்ஸ் ஃபோக்கஸ் உள்ளே வரலாம், சம்டைம்ஸ் ஈவன் வெளியில் கூட ஃபோக்கஸ் இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ ஓபின்றது அந்த விட்த்து தான். அண்ட் அந்த விட்த்து தான் இப்போ நம்மளை கேட்குறதே ஆக்சுவலாக தெரியுமா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ சப்டிவிஷனில் பொசிஷன் அ கோஆர்டினேட் ஆக்சஸ் சிஸ்டம் வித் ஆரிஜின் அட் த வெர்டெக்ஸ் அண்ட் த எக்ஸ் ஆக்சஸ் ஆன் த பேரபோலா த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அண்ட் ஃபைண்ட் அன் இக்குவேஷன். அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சஸ் வர மாதிரி ஒரு கோஆர்டினேட் ஆக்சஸ் சிஸ்டமை டெவலப் பண்ணி நீங்கள் இந்த பேரபோலாவோட இக்குவேஷனை கண்டுபிடிங்க. அதை தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். y² = 4ax, எக்ஸ் ஆக்சிஸை ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியாக வர மாதிரி எடுத்துகிட்டேன். பாசிட்டிவ் சைடுனா நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபோக்கல் டிஸ்டன்ஸு என்னது, வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் அது 1.2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ y² = 4 × 1.2 × x, அதாவது y² = 4.8x. இப்போ நமக்கு வேண்டியது ஓபிங்கிற விட்த்து. ஓபிங்கிறது ஏங்கிற பாயிண்டோடைய எக்ஸ் கோஆர்டினேட்டு தானே. எக்ஸ் கோஆர்டினேட்டு இது y கோஆர்டினேட் இல்லையா. OB இஸ் த எக்ஸ் கோஆர்டினேட், BA இஸ் த y கோஆர்டினேட். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டு தெரியாதுங்கிறதுனால அது எக்ஸ்ன்னே வச்சுருக்கேன். அண்டு y கோஆர்டினேட்டு 2.5. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ A x, 2.5 இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி எக்ஸுக்கு சால்வ் பண்ணுறோம். அண்ட் தட் ஆன்சர் இஸ் கம்மிங் ஆஸ் 1.3. ஸோ இங்கே எஃப்லேருந்து ஒரு கொஞ்சோண்டு தூரம் தான், ஒரு 0.1 மீட்டர் தான் B வந்து தூரத்தில் இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஓகே. ஸோ ஃபோக்கல் டிஸ்டன்ஸு அந்த விட்டை விட ஒரு லிட்டில் பிட்டு தான் கம்மி. ஸோ த ஆன்சர் இஸ் ரிக்வயர்டு டெப்த்து 1.3 மீட்டர். ஒரு 2-3 தடவை கொஸ்டினை பார்த்து எப்படி டயக்ராம் வரைகிறது, ஹவு டு கோஆர்டினேட் த கிவன் டேட்டா அப்படின்றத நிறைய தடவை படித்தா தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் போட முடியும். இஃப் அட் ஆல் இட் இஸ் இன்க்ளூடட் இன் தி போர்ஷன்ஸ் ஃபார் த எக்ஸாம், திஸ் எக்ஸசைஸ் வில் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 mark questions.